சூப்பர் இன்டா போலீஸ் போதையில இருந்தாலும் சஸ்பெண்ட்ல இருந்தாலும் டியூட்டில இருப்பாரு. பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். மனமே கோபுரம், கோபுரம், குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போல குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பெருமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம், மனமே கோபுரம், கோபுரம், குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். மேனேஜர் என்ன முதலாளி இங்க வந்தாலும் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். உங்ககிட்ட சொன்னது தான் அவங்க கிட்டையும் சொல்லுவேன். போய் உங்க வேலையை பாருங்க போங்க. என்னப்பா இப்படி பேசுற? சொன்ன பொல்லாப்பு தான். சரி வா வேலையை பார்ப்போம். சபாபதி, என்ன சார் இது உனக்கே நல்லா இருக்கா? எது நான் இங்க வேலை செய்யறதா? இந்த கிண்டல் பேச்செல்லாம் வேண்டாம்ப்பா. முதல்ல இந்த கருப்பு பேட்சை கழட்டு. ஏன் சார் கழட்டணும்? இத பாரு, இது தொழில் செய்யற இடம் கோவிலுக்கு சமம். இந்த இடத்துல துக்கத்தை காட்டுற மாதிரி கருப்பு பேட்ச்லாம் போடக்கூடாது. கொடி நாளைக்கே எல்லாரும் பேட்ஜ் குத்திக்கிறது இல்லையா? ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஆசிரியர் எல்லாம் குத்திக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதை எதிர்ப்பு தெரிவிக்கத்தானே தவிர துக்கத்தை காட்டுறதுக்காக இல்ல. நீங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. இது மட்டும் இல்ல, இத பத்தி இன்னும் அதிகமா லேபரர்ஸ் கிட்ட பேசுறதா கேள்விப்பட்டேன். மத்தியானம் சில ஃபாரினர்ஸ் நம்ம கம்பெனிக்கு வராங்க. முதல்ல பேட்சை கழட்டு. வரட்டும், வந்து பார்க்கட்டும். எங்க மாதிரி தொழிலாளிகளோட வேதனை உள்ளூர்காரனுக்கு தான் தெரியல. வெளிநாட்டுக்காரனாவது நம்ம தொழிலாளிகளுடைய வேதனை வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு போட்டு சார். ஏன் எதிர்ப்பை காட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. யார் வந்தாலும் நான் கவலைப்பட போறதில்ல. தொழிலாளிங்க பிரச்சனைங்க யார் வந்து கேட்டாலும் நான் சொல்லத்தான் போறேன். என்கிட்ட பேசுறது சரி, ஆனா நிர்வாகம் மேல ஆக்ஷன் எடுக்கும். ஆக்ஷன் எடுக்கட்டும் சார். அதுக்கு எப்படி பதில் தருதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் மேல எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் எங்க தொழிலாளர்கள் அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிருவாங்க.
அப்போ வாட்ச்மேன் விட்டு உன் பேட்ச பறிச்சா? வாட்ச்மேன் வந்து பறிச்சா என்ன கொல்ல வந்ததா நிர்வாகத்து மேல கேஸ் போடுவேன். உங்களுக்கு அவமானமா இருந்தா நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற சொல்லுங்க. இதுக்கு நிச்சயம் அனுபவிப்பேன். போங்க சார், உங்க வேலையை பார்த்து போங்க. ஏங்க ஜோதி கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, அவ தனியா தானே இருக்கா, போய் பேசுங்களேன். நீயும் வாய, முக்கியமான விஷயம் இல்லையா? அவளை இங்க கூப்பிட்டுமா? வேண்டாம் வேண்டாம், ஏதோ படிச்சிட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நாமளே போலாம். வா. இது அவ கல்யாணம் சம்பந்தப்பட்டது, நீயே பேசு. அவ்வளவுதானே, விடுங்க, நானே பேசுறேன். அம்மா, அப்பா, என்ன ரெண்டு பேரும்? நீ உட்காருமா. ஏன் நீதான் காத்து வாங்கணும், நாங்க வாங்க கூடாதா? என்னம்மா நீங்க? நான் சுவாசிக்கிற காத்தே நீங்க கொடுத்தது தானே. ஏதோ பேசணும்னு ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. யார் முதல்ல சொல்ல போறீங்க? அம்மாவா அப்பாவா? அம்மாதான் அம்மாதான். இது பாருமா, நாங்க ரெண்டு பேரும் நினைச்சத உங்ககிட்ட அப்பா சார்பா நான் சொல்ல போறேன். முடிவேணுமோ உன் கையில தான். சொல்லுமா. உன் சித்தப்பாவும் சித்தியும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. என்னது? வந்தனாவுக்கு கல்யாணம் பண்ண போறாங்களா? வாவ், ரியலி வெரி குட். எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம். நாங்க சந்தோஷப்பட வேண்டாமா? வந்தனாவுக்கு கல்யாணம்னா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தானே? சந்தோஷம்தா. ஆனா இந்த வீட்ல ரெண்டு கல்யாணமும் ஒன்னா பண்ணா சந்தோஷம் இன்னும் அதிகமா இருக்குமே. என்ன மணி, அருண் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கான். அவருக்கு இப்ப எதுக்கு கல்யாணம்? இத பார், நான் அருண் கல்யாணத்தை பத்தி சொல்ல, உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசுறேன். எனக்கா? எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? என் வாழ்க்கையில பெரிய லட்சியம் எல்லாம் இருக்கு. அப்பாவுக்கும் அந்த விஷயம் தெரியுமே. அது எனக்கும் தெரியும். மூத்தவ நீ இருக்கும்போது சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணா தப்பா பேசுவாங்கல்ல. அம்மா, கல்யாணங்கிறது வயசை பொறுத்தெல்லாம் அமையறது இல்லம்மா. இப்ப வந்தனாவுக்கு அமைஞ்சு போச்சு, அவளுக்கு நடக்கட்டும். எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். அப்பா, என்னப்பா நீங்களும் சொல்லுங்க. பாத்தியா, அப்ப பேசாம நிக்கிறாரு. அவரு பேசாம தான் இருப்பாரு, ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. எனக்கு இப்ப இருக்கிற எய்ம் எல்லாம் பிசினஸ் பிசினஸ். நம்ம கம்பெனியை நம்பர் 1 கம்பெனியா ஆக்கணும். அது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எது வரைக்கும்? இது பார், நீ கிழவி ஆகிற வரைக்குமா? அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மூட் வேண்டாமா? இப்போ எனக்கு அந்த மூட் இல்ல. இத பார், நீ கல்யாணம் பண்ணிக்க தானா மூடு வரும். நீ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல, உனக்கும் வயசாகுது தெரியுமில்ல. தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதம்மா. இந்த மாதிரி கம்பல் பண்ணி கல்யாணம் பண்றதுனால என்னோட லைஃப் மட்டும் இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிடும். எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்ப நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். அப்ப நீங்க தாராளமா பண்ணி வைங்க. இப்போ வந்தனாவோட கல்யாண வேலையை மட்டும் பாருங்க. இந்த விஷயத்தை பத்தி தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட பேசாதீங்கம்மா ப்ளீஸ். என்னங்க இவ, அவ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டு இருக்கா. நீங்க எனக்கா ஒரு வார்த்தையாவது அவகிட்ட சப்போர்ட்டா பேசுனீங்களா? அவ மனசு ஏற்கனவே எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியே ஜாடமாடியா நான் பேசிருக்கேன். இருந்தாலும் தம்பி சொன்னாங்கிறதுக்காக நான் கேட்க வந்தேன். அவ மனசு என்னங்கிறது இப்போ உனக்கு புரிஞ்சிடுச்சா? அவளுக்கு விருப்பம் இல்லாத எந்த விஷயத்திலையும் அவளை நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஏங்க, அவ சொல்றதா முடிவா எடுத்துக்கணுமா? ஜோதிய வீட்டுல வச்சுக்கிட்டு வந்தனாவை கல்யாணம் பண்ணி வச்சா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? சரி, அதை விடுங்க. நம்ம சொந்தக்காரங்க கேட்டா அதுக்கு நாம என்ன பதில் சொல்ல முடியும்? சொந்த பந்தத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் தம்பி சொன்னா நான் கேட்டேன். அவனுக்கு ஜோதி சொன்ன பதில் போதும். மத்த யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. அது இல்லைங்க, நம்ம பொண்ணுக்கு ஏதோ கோளாறு, ஜாதக தோஷம், அது இதுன்னு கதை கட்டி விட்டுருவாங்க தெரியுமா உங்களுக்கு? யாரு? நம்ம சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரங்க கையில 10 பைசா இல்லாம தொழிலையும் மனசுல தெம்பியும் வச்சுக்கிட்டு கையேந்து பிச்சை கேட்காத குறையா கெஞ்சினேனே, அந்த சொந்தம் தானே. அவங்களெல்லாம் நான் மதிக்க முடியாது. எனக்கு முக்கியம் நம்ம குடும்பம், நம்ம பொண்ணு, அவளோட மனசு. புரிஞ்சதா?
வழக்கம் போல அவர் தர்பார் மண்டபத்துல தான். போய் கூட்டிட்டு வா, சாப்பிடலாம். அப்படியே அண்ணியும் கூட்டிட்டு வா. சரிக்கா. அண்ணி, பிரியா தூங்கிட்டாளா? சத்தம் போடாத, இப்பதான் தூங்குறா. சரி சரி, நீங்க சாப்பிட வாங்க, நாம எல்லாம் ஒன்னா சாப்பிடலாம். வரேன், நீ போ. ம். வரேன். அப்பா சாப்பிட வாங்க. காயத்ரி, நீ உட்காந்து சாப்பிடு. நீங்களாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணி, நீங்க சாப்பிடல? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், உன்கிட்ட ஒரு விஷயம் கத்துக்கணும். நீ தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும். நானா? நான் உங்களுக்கு சொல்லி தரதா? ஆமாண்டிமா, நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் அறிவுல ரொம்ப கெட்டிக்காரியாச்சே. முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி அமுக்கமா உட்கார்ந்திருக்கியே, அது எப்படின்னு சொல்ல? நான் மறைச்சேனா? நான் ஒண்ணும் மறைக்கலையே. உங்க அப்பா மேல சத்தியமா சொல்லு, நீ எதையும் மறைக்கல. இல்ல. ஏன் இதுல அப்பா இழுக்கிறீங்க? திலகா, எதை சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லு. ஆமாமா, நேரா தான் சொல்லணும். இல்லனா உங்களுக்கும் புரியாது, உங்க பொண்ணுங்களுக்கும் புரியாது. உங்க சின்ன பொண்ணு ஒரு தப்பு பண்ணிருக்கா. அது என்னன்னு அவளே கேளுங்க. காயத்ரி, சொல்லு. இல்லக்கா, இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அடடடடா, எப்படி நடிக்கிறா! சரிம்மா, அவதான் நடிக்கிறா, நீயே சொல்லு. உங்க பொண்ணு கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறாளே, ஆமா. BA லிட்டரேச்சர், ஆ. அதுக்கு ஃபீஸ் யார் கட்டுறாங்க? அதான் ஃப்ரெண்டோட அப்பான்னு சொன்னால. அத நீங்க சொல்லாதீங்க, உங்க சின்ன பொண்ணு கேளுங்க, அவ சொல்லுவா உண்மைய. அன்னைக்கே சொன்னேனே, என் ஃப்ரெண்டோட அப்பா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல இருந்து கொடுத்தாருன்னு. கேட்டியா திலகா? கேட்டேன், ஆனா அது உண்மை இல்ல. உண்மையை சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். அந்த உண்மை என்னன்னு எனக்கு தான் தெரியும். சொல்லு. அன்னைக்கு கல்வி கண்ண திறந்த கடவுளுக்கு நேர்ல போய் நன்றி சொல்லணும்னு துடிச்சிங்களே. ஆமா. டீ கடைக்கு போன் பண்றேன்னு போனவ போனே பண்ணல. சில்லறையை வாங்கிட்டு திரும்பி வந்திருக்கான். பொய் சொல்றதுக்கு உங்க குடும்பத்துல யாருமே கூச்சப்படுறது இல்ல. இல்லாத ஒரு ஆளை இருக்கிற டெல்லிக்கு கற்பனையில அனுப்பி வச்சிட்டா. உண்டா இல்லையா அவளே கேளுங்க. சொல்லு காயத்ரி. அண்ணி, அண்ணி கிட்ட இல்ல, மேல மேல உங்க அப்பா கிட்ட பொய் சொன்ன அந்த டீ கடைக்காரையே கூப்பிட்டுருவேன். சொல்லு. அண்ணி, டீ கடையில போன் பண்ணல, உண்மைதான். ஆனா அங்கதான் போன் பண்ணணும் இல்லையே. நான் வேற இடத்துல போன் பண்ண கூடாதா இல்ல பண்ண முடியாதா? பூத்துல போன் பண்ணா 1.25 ரூபாய், அதுவே டீ கடையில போன் பண்ணா 2 ரூபாய். அதான் சில்லற மாத்தி. நான் சொல்றேன், இதெல்லாம் பொய். சரி அண்ணி, காயத்ரி சொல்றது பொய்னே வச்சுப்போம். அவளுக்கு பணம் வரதுக்கு வேற என்ன வழி இருக்கு? நான் சம்பாதிக்கிறேனா இல்ல உங்களுக்கே தெரியாம அண்ணா அவளுக்கு பணம் கொடுத்தாரா? உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு வழி உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன அண்ணி? திருடுறது. திலகா, வார்த்தை அளந்து பேசு. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? சும்மா கோவப்படாதீங்க, சொல்றத நிதானமா கேளுங்க. அன்னைக்கு தொலைஞ்சதே பிரியாவோட செயின். அத ஆட்டோ டிரைவர் எடுக்கல, வேற எந்த திருடனும் எடுக்கல. இந்த திருடி தான் திருடி இருக்கா. வெச்சாலோ வித்தாலோ அந்த பணத்துல தான் யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் கட்டியிருக்கா. இதெல்லாம் பொய்யின்னு அவளை சொல்லுங்க. இல்ல பணம் எப்படி வந்ததுங்கிற உண்மையை கேளுங்க. இல்லனா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு இப்பவே நம்ம எல்லாரும் போறோம். அதுக்கு நீங்க ரெடியா? நான் சொல்றது பொய்யா இருந்தா உங்க எல்லார் காலையும் நான் விழ தயாரா இருக்கேன். ஒருவேளை அவ சொல்றது பொய்யா இருந்தா அவ என்ன பண்ண போறா? அவ ஒண்ணும் பண்ண மாட்டா. நீ சொல்றத மட்டும் உண்மைனா இது வரைக்கும் பேசாத என் பெல்ட் நீ பேசும். அப்பா,
தேடலையா? தவறி போய் ஸ்கூல் பேக்லயே இருக்கு. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். இப்ப என்ன பண்றது? காயத்ரி மேல வேற பழிய போட்டுட்டேன். இத வெளியில சொன்னா நான் சொல்றது தப்பா இருந்தா உங்க எல்லார் காலையும் விழறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சிச்சி, நானாவது அவ கால்ல விழுறதாவது இத மறைச்சு வச்சிருவோம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. என்ன முத்துசாமி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. வணக்கம் வணக்கம். என்னய்யா என் பேரு கரெக்டா சொல்றாங்க? உன் பேர் மட்டும் இல்லையா, இந்த ஃபேக்டரியில இருக்கிறவங்க அத்தனை பேர் அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? சரி வா வா. மேனேஜர், இந்த பாட்டு தானே நான் மாத்த சொன்னேன்? ஆமா மேடம், இதான் மாத்த சொன்னீங்க. ஆர்டர் கொடுத்துருக்கேன், இன்னும் 1 வீக்ல வந்துடும். உடனே மாத்திடுறேன். ஓஹோ, ரூஃப்ல ஏதோ வெட்டா இருக்கு, எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கான்னு கொஞ்சம் செக்அப் பண்ண சொல்லுங்க. சொல்றேன் மேடம். ஓகே. Excuse me. மேடம், நான் சொன்ன ஆளு இவன் தான். பேரு சபாபதி தானே? ஆமா மேடம். ஓகே. சபாபதியா? ஆமா சார். அவன் என்ன அவ்வளவு பிடிவாதக்காரனா? ஆமா மேடம், கிளிப்பிள்ள சொல்ற மாதிரி சொல்றதையே சொல்லிட்டு இருக்கான். 3 நாளா கருப்பு பேட்ஜ குத்திக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அவமானமா இருக்கு. ஈவினிங் ஃபாரினர்ஸ் வராங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். இவன் யூனியன் லீடர் ஆகணும்ன்றதுக்காக ஏதோ ஸ்டண்ட் அடிக்கிறான் சார். ஜோதி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சிடணும். ஆமாப்பா, அவன் சொல்றதையும் செய்யறதையும் நாம உடனே தட்டி கேட்கணும். அப்படி பண்ணலன்னா மத்த லேபர்ஸ் எல்லாம் நம்ம மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. மேனேஜர், நீங்க உடனே சபாபதியை வர சொல்லுங்க. ஓகே மேடம். சபாபதியை வர சொல்லி நீ என்ன கேட்க போற? நீங்க இருக்கும்போது நான் என்னப்பா கேட்க முடியும்? நான் இருக்கும்போது நீ என்ன கேட்க போற, எப்படி டேக்கிள் பண்ண போறேன்னு அப்பா வேடிக்கை பார்க்க போறேன். அப்பா, என்னப்பா இதெல்லாம்? நீ உன் ரூம்ல உட்கார்ந்து நிர்வாகம் பண்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நேர்ல பார்க்க போறேன். ஆல் தி பெஸ்ட். சபாபதி, உன்னை எம்டி கூப்பிட்டாங்க. என்ன யோசிக்கிற? சீக்கிரம் வா. கூப்பிட்டீங்களாமே? ஏ, கூப்பிடக்கூடாதா? இல்ல, வேலை கட்டுறோம், உங்க ப்ராடக்ட் அளவு குறைஞ்சிரும், அதனால லாபமும் குறைஞ்சிரும், அதான் கேட்டேன். சரி, கதவை மூடிட்டு வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, நிக்கிறதா எங்க வேலையே. நிர்வாகத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன குறை? தனித்தனியா லேபர்ஸ் கிட்ட போய் பேசுறதை விட எதுவா இருந்தாலும் என்கிட்டயே பேசிருக்கலாம்ல. நான் எனக்காக மட்டும் கேட்கறதா இருந்தா உங்ககிட்ட நான் தனியா கேட்டிருப்பேன்.
இது ஒவ்வொருத்தருக்காகவும். இப்படி ஒரு கருப்பு பேட்ஜ் நான் குத்தலைன்னா இவ்வளவு சீக்கிரத்துல என்ன இங்க கூப்பிட்டுருக்க மாட்டீங்க. பறந்து பறந்து வர லேட் ஆகும், சிறுத்து பாஞ்சி வர லேட் ஆகும். இது மார்க் 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 மார்க்